52 வயசு வரையும் அரசியல் சுவடே இல்லாமல், அரசியல் நிழலே இல்லாமல், அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பம்மிக்கிட்டும் பதுங்கிக்கிட்டும் காலில் விழுந்துக்கிட்டு, திமுக காலில் விழுந்துக்கிட்டு, கலைஞர் காலில் விழுந்துட்டு, ஜெயலலிதா காலில் விழுந்துட்டு, காங்கிரஸ் ராகுல் காந்திகிட்ட போய் பம்மிக்கிட்டு, அண்ணா சார்கிட்ட பம்மிக்கிட்டு, மோடியை போய் சந்திச்சு டிமானிட்டைசேஷனுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு, யாரெல்லாம் அரசியல்வாதிகளோ, யாரெல்லாம் பணக்காரங்களோ, யாரெல்லாம் கோடீஸ்வரங்களோ, யாரெல்லாம் அதிகார வர்க்கத்தில் இருக்காங்களோ அவங்க காலில் எல்லாம் விழுந்து கிடந்த விஜய் அவர்கள் வெக்கமே இல்லாமல் கொடநாடு விவகாரத்தில் போய் பம்மிக்கிட்டு தான் படம் ரிலீஸுக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தவர், மெர்சல் படமாக ஏதோ ஒரு படத்தில் இந்த புறா பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட பம்மி கெஞ்சி கிடந்த நீங்கள் எந்த அரசியல்வாதி காலில் விழலை? நீங்களும் உங்கள் அப்பாவும் எல்லா அரசியல்வாதிகள்ட்டையும் பணக்காரர்கள்ட்டையும் பல்லிழித்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள், எல்லா சினிமா தயாரிப்பாளர்களையும் பல்லிழித்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள். பிஆர்ஓவை வச்சு செயற்கையாக அஜித்தை மட்டம் தட்டி பிரசாந்தை வரவிடாமல் பண்ணி உங்கள் பையன் படம் வரணுங்கிறதுக்காக எஸ்சிஎஸ்சி எல்லா வேலையும் செஞ்சு இவரை ஒரு ஹீரோவாக உருவாக்குனது எவ்வளவு செயற்கையாக எல்லாரு காலில் கையிலையும் விழுந்து பல பேரை வாழ்க்கையை காலவாரி விட்டு வளர்ந்தவர் இந்த விஜய். இப்போ இன்னைக்கு உட்காந்து நான் விஜய் இதை பற்றிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பேச வச்சது ஆதவ் அர்ஜுனா. அதைத்தான் நான் முதலே சொன்னேன், ஆதவ் அர்ஜுனா விஜயை நடுத்தருவில் நிறுத்தாம விட மாட்டார்.